துவரம்பருப்பு தினமும் அல்லது வாரம் இருமுறையோ உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் புரோட்டீன் சத்து அதிக அளவு கிடைக்கும். மூட்டு வலி உள்ளவர்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். பருப்பு சாப்பிடுவதால் வாயு தொந்தரவு இருக்கிறதா? அப்படி என்றால் இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். பருப்பு வேக வைக்க போடும்போது 5, 6 பூண்டு பற்களை போட்டு வேக வைத்து பருப்பு செய்தால் பருப்பு வாயு தொந்தரவு இருக்காது. குழந்தைகளுக்கு தினமும் பருப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் தினமும் கொஞ்சமாக வேக போட சோம்பலாக உள்ளதா? ஒரு டம்ளர் பருப்பை எடுத்து லேசாக வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி தினமும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பொடி கொஞ்சமாக போட்டு வேக வைத்தால் சீக்கிரமாக பருப்பு வெந்துவிடும். நேரமும் நமக்கு மிச்சமாகிவிடும். பருப்பு குக்கரில் வேக வைக்கும்போது அடிக்கடி பொங்கி தண்ணீர் வெளியே வடிகிறதா? கவலை வேண்டாம். பருப்பு வேக போடும்போது 1க்கு 3 பங்கு தண்ணீர் வைத்து வேக போட்டால் பொங்கி தண்ணீர் வெளியே வராது. நீங்கள் வேலைக்கு போகும் பெண்களா? உங்களுக்கு தினமும் சாம்பார் வைக்க வேண்டுமா? பருப்பு வேக போட நேரம் இல்லையா? அப்படி என்றால் இப்படி செய்து பாருங்கள். பருப்பு மொத்தமாக வேக வைத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 வாரம் வரை கெட்டு போகாது. தினமும் உங்களுக்கு தேவையான பருப்பை அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். பருப்பு வேக போடும்போது 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஊற்றி வேக வைத்தால் உடம்பில் உள்ள சூடு குறையும். அப்படி விளக்கெண்ணெயை ஊற்றி சமைப்பதினால் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் மிகவும் நல்லது. பருப்பு சீக்கிரம் வேக வேண்டுமா? 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி வேக வைத்தால் பருப்பு சீக்கிரம் வெந்துவிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பருப்பில் பூச்சி வண்டு வராமல் இருக்க வேண்டுமா? லேசாக வறுத்து வைத்தால் வராது. அல்லது பிரியாணி இலை, மிளகாய், வற்றலை, பூண்டு பற்களை போட்டு வைத்தாலும் பூச்சி வண்டு வராமல் இருக்கும். அவசர சாம்பார் எப்படி செய்வது? பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அனைத்தையும் போட்டு குக்கரில் நன்றாக வேக வைத்து எடுத்துக் கொள்ளவும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து கொட்டினால் அவசர சாம்பார். பருப்பு பொடி செய்வதற்கு 200 கிராம் பருப்பு, காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு அனைத்தையும் பொன்னிறமாக வறுத்து பொடி செய்து வைத்துக் கொண்டால் பருப்பு பொடி ரெடி. பருப்பு கடையல் செய்வதற்கு பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள், வெங்காயம் போட்டு குக்கரில் நன்றாக வேக வைத்து நன்றாக கடைந்து வைத்துக் கொள்ளவும். நிறைய வெங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள் போட்டு நன்றாக பொன்னிறமாக வதக்கி கடைந்து வைத்துள்ள பருப்பையும் அதில் போட்டு